இப்ப இருக்கிற காலகட்டத்தில எல்லாரும் ரொம்ப வேகமா ஓடிட்டுருக்கோம் இல்ல? காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கு கூட டைம் இல்ல. ஸ்கூல்ல நல்லா படிக்கணும், ஸ்கூலுக்கு நேரமே போணும், எக்ஸாம் இருக்கு. நல்லா படிக்கிற ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்க கூட காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அவசர அவசரமா ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு ஓடுறாங்க. அப்பேற்பட்ட குழந்தை நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தையா இருந்தாலும் கூட ஒரு 10, 11 மணிக்கு மேல சீக்கிரமா டயர்ட் ஆயிருவாங்க. சோர்ந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்கனால பாடத்துல கவனம் செலுத்த முடியும்? சரி, ஸ்கூலுக்கு போற பசங்க தான் எப்படினாலும், வேலைக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க, ஏன் வீட்ல இருக்கிற குடும்ப தலைவிய எடுத்துக்கங்க. நான் காலையில எந்திரிச்சேன், ஒரு டீ, காஃபி குடிச்சேன். அதுக்கப்புறம் பிள்ளை குட்டி, புருஷனை எல்லாம் வேலைக்கு அனுப்புனேன். மறுபடியும் ஒரு டம்ளர் டீ சாப்பிட்டு, துணிமணியெல்லாம் துவைச்சிட்டு, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அப்படியே ஓர்ஸ்லாம் போய் மத்தியான சாப்பாட்டுக்கே போயிருவேன்னு ரொம்ப பெருமையா நெனச்சுக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? அது எங்க அசிடிட்டில கொண்டு வந்து முடியும் தெரியுமா? ஏன் நம்ம இவ்ளோ வேகமா ஓடுறோம்? ஒரு பசிங்கிறது ஒரு பிணிதான். அதுக்கான மருந்து தான் உணவு. அத டீ, காஃபிக்கு உணவுன்னு எந்த வகையிலயும் மாற்று ஏற்பாடா நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ, பசியோட வேலை செய்ய முடியாது. அப்படியே தொடர்ந்து நீங்க வேலை செஞ்சாலும் கூட, அந்த வேலையில உங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா வேலை செய்ய முடியாது. நெறையா பேர் வேலைக்கு போற அவசரத்துல, நான் வந்து அலுவலகத்திற்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், ஸ்கூல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கட்டிட்டு போற டப்பாக்கள் கூட, அங்க போய் இருக்கிற சூழ்நிலையால திறந்து சாப்பிட முடியாம, நேரம் இல்லாம, டைரக்ட்டா மத்தியான சாப்பாட்டுக்கே போறாங்க. இதனால அவங்க உடம்பு எவ்வளோ டேமேஜ் ஆகுது, எவ்வளோ சக்தி இழப்பு ஏற்படுது, எத்தனை நோய்கள் வருது. இத சொன்னா தான் நம்மள பூமருங்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம், லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம், வீட்ல இருந்து குடும்பத்தையே கட்டி காப்பாத்துற இல்லத்தரசியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா, தயவு செஞ்சு காலை உணவ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்றும் அன்புடன் உங்கள் நித்யா ஸ்னோபல்.